எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் இந்த 10BD ஃபார்ம் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ புது ஆக்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 2025 பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபார்ம் நம்பர் 113 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10BD ஃபைல் பண்ணுறதுக்கான ஃபார்ம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னென்னலாம் ஃபில் பண்ணுறேன், எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்றப்பில் ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணினா தான் 10B சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த 10BDக்கு உண்டான நியூ ஃபார்ம் 113. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரியல் நம்பர் ஃபில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஐடி கோடு அப்படின்னா பேன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிங்க. பேன் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து டோனரோட பேன் நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா டோனரோட நேமு. ஸோ டோனரோட பேன் நம்பரு, டோனரோட நேமு, அவரோட அட்ரஸ்ஸு, டொனேஷன் டைப்பு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸல் ஷீட்டில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். முன்னே இருந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் இதுலேருந்து டிஃபர் ஆகும். இப்போ இருக்கிற நியூ ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஸ் பர் இந்த ஃபார்ம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 10B சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. 10BD அந்த 1961 ஆக்டில் போய்ட்டு 10BD தேடி பார்த்துட்ருப்பீங்க. அந்த 10BD ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் நம்பர் வந்து 113 இந்த ஃபார்ம் தான் வந்து 10BDக்கு உண்டான ஃபார்ம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10AC 10AB இதெல்லாம் ஆர்டர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது 10A 10AB இது வந்து 1280க்கு உண்டான ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா ஃபார்ம் எல்லாமே வந்து புது ஆக்டில் மாறிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டொனேஷன் நீங்கள் வந்து வாங்குறீங்க, கார்பஸ் வாங்குறீங்களா இல்லை வந்து அதர் டைப் வாங்குறீங்களா, என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன டொனேஷன் வாங்குறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த காலத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் டொனேஷன் வாங்குறீங்கன்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன மாதிரினா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மோடில் வாங்குறீங்களா, செக்கில் வாங்குறீங்களா, இது எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மோடுன்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா இது ஜிபே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இது எலக்ட்ரானிக் மோடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வாங்குனீங்கன்றதை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதோட முடிய போகிறது இல்லை. இந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஸோ CSV ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறோன்றது. இந்த CSV ஃபார்மெட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த 113 ஃபார்மோட செக்ஷனில் போனதுக்கப்புறமா இந்த அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபார்மை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஃபார்மை அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலரில் இப்படி வந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் இப்போது ரெட்டில் வந்துருச்சு அப்படின்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு ப்ளூவில் வந்திருக்கும். ப்ளூவில் வந்ததுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த அண்டர்டேக்கிங் இது எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பிளேஸ் வந்து நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த பிளேஸில் இருந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்ற மாதிரி உங்கள் பிளேஸ் நீங்கள் போட்டுக்கலாம். சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம்ன்ற மாதிரி என்ன பிளேஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி தரேன். ஸோ இது பார்ட் ஏவும் நம்ம ஃபில் பண்ணணும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்என் நம்பர் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த யூஆர்என் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ATGOட யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட சர்டிஃபிகேட்லேருந்து எடுத்து இந்த இடத்துல அதை காப்பி பேஸ்ட் நம்ம பண்ணணும். இந்த யூஆர்என் நம்பர் போட்டால் தான் இந்த யூஆர்என் நம்பர் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்ன்றதுனால இந்த யூஆர்என் நம்பரை நம்ம கம்பல்சரி நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ மென்ஷன் பண்ணும்போது எப்போ இந்த ஆர்டர் வந்ததுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தரணும். எந்த டேட்டு, மந்த்து, இயர்ன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபைனல் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு OTP கொடுத்துடணும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP இப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆதார் OTP வந்துடும். ஆதார் OTP நம்ம போட்டதுக்கப்புறமா ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம 10BD ஃபைல் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு NGO ரிலேட்டடாக, கம்பெனி ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தோ ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.